எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 மோட்டர் சைக்கிள்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய 5 மோட்டர் சைக்கிள்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி சுசுகியினுடைய GSX-8R அப்படின்ற மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் பைக்கினுடைய அந்த ஸ்டைலிங்கில் பார்க்கும்போதே வந்து நமக்கு இந்த வண்டி எடுத்து ஓட்டலான்னு தோணும். இதில் வந்து ஒரு 776 சிசி இருக்கக்கூடிய லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் உங்களுக்கு ரைட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்கு காரணம் இதில் 2 பேலன்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் லாங் த்ரெட்டோட. அண்ட் இதனுடைய சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரக்டு ஸ்டீல் ஃப்ரேம், ரொம்ப ஸ்லிம்மான சேஸஸ். ஸோ ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் சுசுகியினுடைய இன்டெலிஜென்ட் ரைட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஈஸி ஸ்டார்ட் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், லோ RPM அசிஸ்ட், ரைட் பை வயர், இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிஸை அள்ளி இறச்சிருக்காங்க சுசுகி கம்பெனி. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கு ஜென்யூனான அசசரிஸோட 4 வேரியன்ட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸு 9,25,000 வருது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்கிற மாடல் ஹோண்டாவுடைய CB Hornet 750 அப்படின்ற மாடல். இது ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாடல். இது மிட் செக்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் டைமண்ட் ஸ்டைல் ஃப்ரேம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த 755 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால உங்களுக்கு இதனுடைய பவர் டெலிவரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 91 bhp மேக்ஸிமம் பவரும் 75 Nm டார்க்கும் இந்த ஸ்ட்ரீட் பைக் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம், 3 லெவல் வீலி கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் வந்து இதில் டெக்னாலஜிஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பாப்புலரான மிட் செக்மெண்ட் ஹோண்டாவுடைய CB Hornet ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,60,000 வருது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற மாடல் ட்ரையம்ஃப்னுடைய ஸ்பீட் ட்வின் 900 அப்படின்ற மாடல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஓட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு கான்ஃபிடன்ஸை கூட்டக்கூடிய மாதிரியான ஒரு டிசைன் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 900 சிசி இருக்கக்கூடிய இன்ஜினை வந்து பயன்படுத்தியிருக்கு. ஒரு கிளாசிக்கான ஏஸ்தட்டிக் லுக்கோட, ப்ரீமியமான ஸ்லீக் லுக்கோடவும் இருக்கக்கூடிய மாடல் இது. வீக்கெண்டில் தாறுமாறாக ஊரை சுற்றுறதுக்கு இந்த 900 சிசியில் இருக்கக்கூடிய மாடர்ன் இன்ஜினியரிங் பயன்படுத்தப்பட்ட இந்த வண்டி ரொம்பவே அற்புதமான ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அப்ரைட் ரைடிங் பொசிஷன் வந்து இதனுடைய சீட் ஹைட்டை லோ பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஓட்டும் போது ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த மாடலினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,90,000 வருது. 948 சிசி சொன்ன உடனே வண்டியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் கவாஸ்கியினுடைய Z900 அப்படின்ற மாடல். ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், எர்கனாமிக்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது. லாங் ரைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபன் அண்ட் என்கேஜிங்காக நான் நிறையா ஊரை சுற்றக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறவங்களுக்கு இதனுடைய த்ரில்லிங் இன்ஜின் சவுண்டும் ரெஸ்பான்சிவான ஹேண்ட்லிங்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வண்டியினுடைய 2025 மாடலில் இப்போ ரீசெண்ட் அப்டேட்டடாக 6 ஆக்சிஸ் இருக்கக்கூடிய IMU கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்கும், குறிப்பாக லோ எண்ட் டார்க்லையும் ஸ்மூத்தான பவர் ஆப்ஷன்ஸ்லையும். அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இந்த மாடலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,38,000 வருது. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிற மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டுகாட்டியினுடைய ஸ்கிராம்ப்ளர் ஐகான் அப்படின்ற மாடல். இது வந்து ஒரு ஃபன் அண்ட் பிளேஃபுல்லான ஒரு மிஷின் அப்படின்னே சொல்லலாம். வேரியஸ் கண்டிஷன்ஸில் பிளேஃபுல் ஆட்டிடியூட ஓட்டிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாடல். அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் குறிப்பாக சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுக்குமே இந்த மாடல் நல்லாயிருக்கும். ஓரளவு லைட் ஆஃப் ரோடும் இந்த வண்டியில் வந்து நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு கஸ்டமைசபிள் தான். நமக்கு வேண்டுங்கிற மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம். அண்ட் இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் டுகாட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். இதனுடைய ரிஃபைன் பண்ணப்பட்ட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான த்ராட்டில் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அண்ட் இம்ப்ரூவ்டு எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு நல்ல சேஃப்டியை ஃபீல் பண்ண கொடுக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,81,000 rupees வருது. இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடப்பட்டது. அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.